கோயம்புத்தூர்ல நான் போயிருந்தேன். அப்போ உலகத்தமிழ் மாநாடு கலைஞர் ஆட்சியில நடந்துச்சு. அந்த டைம்ல என்னுடைய நண்பர் செந்தில்ராஜன் அவரு இணையத்துல ஒரு பத்திரிகை தமிழ் குறிஞ்சின்னு நடத்திக்கிட்டு இருந்தார். அவரு என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. அப்ப அந்த உலக சினிமாக்களை விற்கிற ஒரு டிவிடி கடைகள் டிவிடிகளை விற்கிற ஒரு கடை பற்ற பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க இந்த உலக சினிமா பத்தி இவ்வளவு பேசுறீங்க, அப்ப இதெல்லாம் வந்து நீங்க இந்த பிளாக்ல எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவர்தான் வந்து அதுக்கு துவக்க முடியாது இருந்தாரு. அது எப்படி அதை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. வந்து உலக சினிமா ரசிகன் அப்படின்னு ஒரு தளத்தை உருவாக்கி அதுல நான் பார்த்த உலக சினிமாக்களை எழுதிக்கிட்டு வந்தேன். ஸோ அந்த உலக சினிமா ரசிகர்கள் பேர் அந்த தளத்துல வரக்கூடிய பார்வையாளர்கள் அவங்க வந்து என்ன உலக சினிமா நாம் தூத்துக்குடி மாவட்டம், இன்று தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு, அன்றைக்கு அது நெல்லை மாவட்டமா இருந்த காலகட்டம். அங்கதான் திருச்செந்தூர் பக்கத்துல சீர்காட்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தோம். கிராமத்துக்கும் நான் படிச்ச பள்ளி கிறிஸ்டியா நகரம் உயர்நிலைப் பள்ளி அப்படின்னு அங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு. அப்போ வீட்டுல வந்து எங்க தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன். அப்பா அம்மா சென்னையில இருந்தாங்க. டெய்லி இரவு படிப்பு பள்ளியில இருந்தது. அப்படியே தொடர்ச்சியா டெய்லி படம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த சினிமா மேல ஒரு பெரிய ஆர்வம். இந்த கல்லூரி வாழ்க்கையிலேயே அதை வந்து சினிமா துறையில தான் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியமா வச்சுக்கிட்டு, ஆனா அப்போ சினிமாவுக்கு என்று ஒரு படிப்பு இருக்கு, அதுக்கு சொல்லித்தரதுக்கு அரசு கல்லூரி இருக்குங்கிறது விவரம்லாம் தெரியாது. தெரியாத இளங்கலை பொருளியல் பட்டம் படிச்சேன். அது கல்லூரி வாழ்க்கை முடிச்ச உடனே நான் சென்னைக்கு வந்தேன். முதல்ல சென்னைக்கு வந்து அப்போ சினிமா குறித்த வாய்ப்பு தேடல் எல்லாம் இருந்தது. அதுல ஒரு சில தோல்விகள். அதனால சென்னையில இருந்து நான் கோயம்புத்தூருக்கு புலம்பெயர்ந்தேன். ஸோ கோயம்புத்தூர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது. அங்க இருந்து தொழிலை நான் அமைச்சுக்கிட்டேன். அப்போ வந்து வீடியோ கேசட்டுங்கிற காலம். அந்த வீடியோ கேசட்டை வந்து மும்பை போன்ற நகரங்கள்ல இருந்து வாங்கிட்டு வந்து அங்க கோயம்புத்தூர்ல விநியோகம் பண்றது, இந்த மாதிரி ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு அந்த தமிழ் படங்கள் வந்து வீடியோ கேசட்ல ஒரிஜினல் வீடியோ கேசட்டை வெளிவர ஆரம்பிச்சது. அந்த வெளிவர்ற படங்கள்ல நடுவில் விளம்பர படங்கள் போடக்கூடிய ஒரு போக்கு புதிதாக தொடங்கியது. ஸோ அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற நகைக்கடை, ஜவுளி கடை, தொழில் நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து என் மூலமா தான் வந்து அந்த விளம்பரங்கள் போகும். ஸோ அப்படி ஒரு விளம்பர வாய்ப்பு கிடைச்சது. அதுல இருந்து விளம்பர படங்கள் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்படி விளம்பர படங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது சன் தொலைக்காட்சி முதல்ல அறிமுகமாகுது. ஸோ சன் வந்ததுனால என்னால வந்து அந்த தொலைக்காட்சி விளம்பரங்களை எடுக்க முடிஞ்சது. இப்படி ஒரு விளம்பர படங்கள் எடுத்தேன். இந்த காலகட்டத்துல ஒரு 2000க்கு அப்புறம் தான் வந்து செழியன் வந்து ஆனந்த விடல்ல உலக சினிமா என்ற தொடரை எழுதிட்டு இருந்தார். அது மூலமா எனக்கு உலக சினிமா பற்றி ஒரு பெரிய ஒரு புரிதல், தேடல் எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ முத வாரத்துல ஒரு மஜித் எழுதிய சில்ட்ரன் உடை உருவாக்கிய சில்ராம் பகவன் படத்துல இருந்து அந்த உலக சினிமா தொடர் துவங்கியது. ஸோ அந்த படத்தையும் அந்த இயக்குனர் எழுதிய பரவஜா மூலமா அந்த டிவிடி கடைகள் இருக்கும், அங்க அந்த வெளிநாட்டு உலக சினிமாக்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அவைகளை 100 கணக்கில் வாங்கிட்டு வந்து ஓனா பார்த்து இப்படிதான் வந்து உலக சினிமா ஆர்வத்தை நான் பெருக்கிக்கிட்டேன். அதற்கு அடுத்து வந்து கோயம்புத்தூர்ல கோணங்கள் திரைப்பட இயக்கம் அப்படின்னு அவங்க வந்து மாதம் ஒரு படம் உலக சினிமா திரையிடுவாங்க. அது பற்றிய செய்தி வந்து ஹிந்து ஆங்கில நாளிதழ்ல வரும். ஸோ அங்க திரையிடல்ல போய் படம் பார்த்து அப்புறம் அவங்க அந்த இயக்கத்தோட என்னை இணைத்து பண்ணு மாதம் ஒரு முறைங்கிறத வாரந்தோறும் திரையிடல் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நகர்த்தணும். அப்புறம் இப்போது சமீபத்தில் மறைந்த என்னுடைய நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர் மூலமா வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப்ல ஒரு அரங்கம் மிக
மிக மிக குறைந்த வாடகையில கிடையாது. அங்க வந்து சத்யஜித் ரே, ரித்விக் கட்டக், அகிரா குரசுவா போன்ற மாஸ்டர்ஸோட படங்கள், ஒரு நாள் 3 படங்கள், ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் அந்த இதுல நாங்க திரையிடுவோம். ஸோ இப்படி அந்த கோணங்கள் திரைப்பட இயக்கம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசானாக வந்து உலக சினிமாவை கற்றுக் கொடுத்தது. அங்க நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக அது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் சேர்ந்து கோவை திரை ஆரம்பித்து அது மூலமா சரவணம்பட்டியில் கேசஸ் பன்னாட்டு பள்ளி அவங்க, அப்புறம் இந்துஸ்தான் கலைஞர்கள் கல்லூரி மூலம் அங்கேயும் அரங்கு அமைச்சு வாரம் சிறுவர்கள் திரைப்படம் கேசர்ஸ் பன்னாட்டு பள்ளியில, பெரியவர்களுக்கான உலக சினிமாவை இந்துஸ்தான் கலைக்கல்லூரி திரையிட்டோம். இப்படி அந்த உலக சினிமாவோட என்ன நினைச்சு பயணப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இதனுடைய நிகழ்ச்சியாக முதல்ல கோவா பன்னாட்டு திரைப்பட விழாவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுல இருந்து வருடந்தோறும் கோவா பன்னாட்டு திரைப்பட விழாவுக்கு போவோம். முழுக்க 20,000க்கும் மேற்பட்ட திரைப்பட விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 170 நாடுகள் பன்னாட்டு திரைப்பட விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் நிறைந்த உலகம். இதுல ஒரு தலை சிறந்த திரைப்பட விழாக்கள் அப்படிங்கிறதுல ஒரு 100 திரைப்பட விழாக்கள் இருக்கு. முதலிடத்தில் வருவது பிரான்சில் நடக்கும் கான் திரைப்பட விழா. உலகில் முதல்ல தோன்றிய திரைப்பட விழாங்கிறது இத்தாலியில உள்ள வெனிஸ் திரைப்பட விழா தான். ஆனா அதற்கு பின்னால் துவங்கிய கான் திரைப்பட விழா பல காரணங்களால் இன்றைக்கும் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உலக சினிமா இயக்குநர்களும் தன்னுடைய படத்தை கான் திரைப்பட விழாவில் திரையிடுவதை லட்சியமாக கொண்டுதான் இயங்குகிறார்கள். நம்ம படம் அங்க திரையிடப்படணும் அப்படிங்கிற வேட்கையோட தான் எல்லாருமே தன்னுடைய உலக சினிமா படைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில கான் திரைப்பட விழா போன்றே பெர்லின், நெதர்லாண்டில் நடக்கிற ரோட்டர்டாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமானது. காரணம், நம்ம இந்திய திரைப்படங்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. சனல்குமார், சசிதரன் இயக்கிய பல படங்கள் அங்கே திரையிடப்பட்டிருக்கின்றன. அதுல அந்த செக்ஸி துர்கா என்கிற திரைப்படம் வந்து அங்க தங்க விருது பெற்ற படம். நம்மளுடைய வினோத்ராஜ் இயக்கிய குளங்கள் அங்கே வந்து திரையிடப்பட்டு கோல்டன் அவார்டு வின் பண்ணிச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இப்போ இன்னைக்கு கொட்டுக்காளி என்கிற ஒரு படத்தை உருவாக்கி அது வந்து பெர்லின் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. போட்டி பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது. ஜெர்மன் பெர்லின் திரைப்பட விழாவில் முதல்ல தமிழ் திரைப்படம் இந்த தகுதியை கொட்டுக்காளி தான் பெற்றது. ஒலி வடிவமைப்பாளர் தபஸ் நாயக் மூலமா எனக்கு ஒரு மலையாள திரைப்படம் கிடைச்சது, பொய்யாமொழி. அந்த படம் வந்து கான் திரைப்பட விழா அதை வணிக ரீதியாக அங்கே திரையிட்டோம். ஸோ அந்த வாய்ப்பினாலதான் நான் வந்து கான் திரைப்பட விழா போக வேண்டிய வாய்ப்பு கிட்டியது. திரைப்பட விழாக்கள்ங்கிறது ஒரு ஒரு கலாச்சார பரிமாற்றம் மாதிரிதான். இப்போ பண்ண உலகம் முழுக்க இருக்கிற படங்களை வந்து அந்த நடத்துகிற நாட்டு தன்னுடைய மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து அவங்களுடைய ரசனை மேம்படணும், உலகம் பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படணும்ங்கிறது தான் ஒரு மையப்புள்ளியா ஆரம்பத்துல இருந்திருக்கணும். அதுதான் இன்னைக்கும் அதை இயக்கிட்டு வருது. ஸோ நம்ம இன்னைக்கு ஈரானிய படங்கள், தென் அமெரிக்க படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அவங்க எந்த மாதிரி அவங்களோட வாழ்வியல் இருக்கு நம்மளோட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அது திரைப்பட விழாவின் மிக முக்கியமான பணியாக நான் பார்க்குறேன். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது சினிமா உருவான காலத்துல இருந்தே அது இருக்கு. ஸ்டுடியோக்கள் அதோடைய கட்டுப்பாடுல வந்து இப்போ ஹாலிவுட்ல வந்து ஹாலிவுட் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிப்புல தான் படங்கள் வெளிவரும். அதனுடைய கட்டுப்பாடுக்குள்ள இல்லாம சுதந்திரமா செயல்பட்டு மிக வீரியமான படங்களை உருவாக்குறது தான் அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். இது
ஐரோப்பா முழுக்க அது இருந்தது. அதான் அதனால தான் பைசைக்கிள் தீவு, அங்கே ஜப்பான்ல ரோஷமா போன்ற திரைப்படங்கள் வெளிவர துவங்கின. இப்போ வணிக திரைப்படத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வணிக திரைப்படம் வந்து பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு படத்தை உருவாக்குவாங்க. ஸோ காம்ப்ரமைஸ்ல தான் அந்த படம் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணாங்களோ அதுல வணிக வெற்றியை பெறக்கூடிய விஷயமா இருக்கும். தற்சார்பு திரைப்படம், சுயாதீன திரைப்படம் என்று சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து அந்த நெருக்கடி கிடையாது. ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை மிகச் சுதந்திரமாக உருவாக்க முடியும். அது ஓடும் ஓடாதுங்கிறத பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க. பார்வையாளர்கள் இந்த படம் புரியுமா புரியாதா என்கிற தயக்கமோ அது குறித்த ஒரு நெருக்கடியோ அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கதைக்களத்தை சுதந்திரமாக செயல்படுவாங்க. ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட செயல்படுறோம் இருந்தாலும் பொருளாதார ரீதியா இந்த படங்களுக்கு மிகவும் நெருக்கடி இருக்கும். மிக குறைந்த பட்ஜெட்ல இருக்கிறதுனால அதை வந்து எப்படி ஒரு தரமான படமா வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக எல்லா கலைத்துறைகள் அத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அதில் இணைஞ்சு வேலை செய்யலாம். அது மூலமா ஒளிப்பதிவில் ஒரு புதிய உத்திகள் கடைபிடிக்கப்படும். சவுண்ட்ல எப்படி இந்த படத்துல நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியும்னு இப்படி அனைத்து திரைமொழிகள் இலக்கணங்கள் நிரப்படுவதும் புதிதாக உருவாக்கப்படுவதும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ல தான் நடக்கும். அதை வந்து வணிக சினிமா கைப்பற்றி தன்னுடைய படங்கள்ல அதை ஒரு பிரம்மாண்டமாக்கி அதை காசு பார்க்குற வேலையை வணிக சினிமாக்கள் செய்து கொள்வோம். பருவத்திலேயே நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் தான் மிக விரும்பி பார்ப்பேன். அப்போ அதுலேயும் வந்து ஒரு காலத்தில் அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்ல ஒரு இல்லை இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை அம்சம், ஒரு வாழ்வியல் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் கல்லூரி காலத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பாளியா எனக்கு தெரிஞ்சது பாரதி ராஜா. ஸோ அங்கிருந்து பாரதி ராஜா, பாலச்சந்தர், மகேந்திரன், ருத்ரையா, இவர் பாலுமேந்திரா போன்ற ஆளுமைகளோட படங்களை தான் திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஸோ இந்த படங்கள் தான் என்ன மிகவும் ஈர்த்த ஒரு விஷயம். வணிக திரைப்படங்களும் பார்ப்பேன், ஆனா அது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு என்னால் அதை ரசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் உலக சினிமா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுல ரொம்ப முதல்ல ஒரு அந்த படங்கள்ல ஒரு எளிமையான ஆசானாக எனக்கு உலக சினிமா கற்றுக் கொடுத்தவர் மஜித் மஜிதி. அவரோட சில்ட்ரன் ஆஃப் கவன், கலர் ஆஃப் பாரடைஸ், சாங் ஆஃப் ஸ்பாரோ, ஃபாதர் போன்ற பல படங்கள், அவரோட எல்லா படங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஈரான் படங்கள் அப்புறம் தொடர்ச்சியா மக்மல் பாப், அபாஸ் கிரஸ்மி படங்கள் வந்து அவர் தான் ஈரானிய திரைப்படங்களே ஒரு மிக உயர்ந்த திரைமொழியை பயன்படுத்திய ஒரு ஆகச்சிறந்த திரைமேதை. அவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றது த வின் வில் கேரியஸ், எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அடுத்தவர் வந்து ரித்விக் கட்டக், அதுக்கு அடுத்து தான் எனக்கு சத்யஜித் ரே. அப்புறம் மலையாளத்தில் எடுத்துட்டா எனக்கு ஜி அரவிந்தன், அவரோட படங்கள் ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் அடூர் கோபாலகிருஷ்ணன், ஆளுங்க நிர்வாகம் தெரியாம எடுத்து அதை வந்து கான் திரைப்படம் திரையிட வச்சு அந்த மாதிரி ஒரு போராளி பிலிம் மேக்கர்ல ஜாபர் ஆகி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பொய்யதான் வந்து சொல்லி விற்கிறது. அதை பார்வையாளர்களை வந்து எவ்வளவு தூரம் வசியப்படுத்தினா அந்த ப்ராடக்ட் வந்து விற்பனையாகும், அது மூலமா ஒரு வெற்றியை பெறும். ஆனா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், ஒரு எவ்வளவு பெரிய பொருட்செலவுல எடுத்தாலும் அந்த பொருள் தரமற்றதாக இருந்தால் இந்த விளம்பர படமும் தோல்வி அடைந்துவிடும். இங்க வந்து விளம்பர படமும் தரமா இருக்கணும், அந்த பொருளும் செய்யக்கூடிய பொருளும் தரமா இருந்ததுனால அந்த கம்பெனிக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வகையில நான் எடுத்த படங்கள் பெரும்பாலும் நான் அதுல ஒரு தரக்கட்டுப்பாடு வச்சிருந்தேன். ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு தான் விளம்பரம் செய்யறதுங்கிறத உறுதியா இருந்தேன். உதாரணத்துக்கு ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கம்பெனியில் என்ன வந்து அந்த சாண்டல்வுட் டால்கம் பவுடர், கோகுல் சாண்டல் வருது இல்லையா, அது மாதிரி அவங்க இன்னொன்று பண்ணியிருந்தாங்க. சுண்ணாம்புல சந்தனத்தை கலந்த மாதிரி இருந்தது. அதனால் இது விளம்பரம் பண்ணி எடுபடவே படாது, முதல்ல நல்ல ஆர்என்டி பண்ணி நல்ல ஒரு பவுடரை
பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ விளம்பர படம்லாம் எடுக்காதீங்க. ப்ராடக்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் விளம்பர படம் எடுக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட அன்றைய தேதியில நான் சொல்றேன் 95ல ₹10,00,000 அவங்க பட்ஜெட் எடுக்க தயாரா இருந்தாங்க. நான் அது வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு அந்த நேரத்துல என்னால அப்படி ஒரு திமிரா செயல்பட முடிஞ்சது. காரணம், நான் அன்றைக்கு எனக்கு வந்து நெறைய விளம்பர படங்கள் வாய்ப்பு வரும். ஏன்னா நான் நான் எடுக்கிற விளம்பர படங்கள் வந்து சன் தொலைக்காட்சியில நெறைய வரும். டெய்லி என்னுடைய விளம்பர படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமா எனக்கு ஒரு பெரிய புகழ் கிடைச்சது. வருமானம் வந்துட்டு இருந்தது. அப்போ அதிலயும் நான் செலக்டிவா இருந்தேன். ஒரு சிங்கம் மாரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ மாசம் 2 படம் தான் எடுப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தேன். அப்படி அதுல ஒரு தரமான படங்கள என்னால உருவாக்க முடியுது. அதுல நான் நெறைய எக்ஸ்ப்ளோரல் பண்ணேன். இந்த விளம்பர படங்கள். இப்படி இன்றைய விளம்பர படங்கள் உண்மைய சொல்லணும்னா, நான் தொலைக்காட்சி இதெல்லாம் அதிகமா பார்க்கறதில்ல. அதனால அ அவ்வளோ விளம்பர படங்கள் இப்ப என்ன மாரி வந்துகிட்டு இருக்குங்கிறதே தெரியாது எனக்கு. அதனால அது குறித்து கருத்து சொல்ல சரியா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆனா இருந்தாலும் சில படங்கள் விளம்பர படங்கள் வருது. அது கண்ல படுது சில இது. பட் ஆனா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி அது இப்போ இருக்கிற படங்கள்ல இருந்த மாரி தெரியல. எல்லாம் அப்படியே வெறும் ப்ராடக்ட்ட வந்து பேர சொல்றதும், அத பத்தின இதா இருக்கு. அதுல ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி இப்போ கொஞ்சம் இருந்த மாரி இப்ப இல்ல அப்படிங்கிறது மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். கோவை திரைப்பட இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த முதல்ல ஒரு குறும்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற மூலமா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 மேல நிதி திரட்டி எல்லா நண்பர்கள், இந்த கோவை திரைப்பட இயக்கிய பார்வையாளர்கள், அந்த பதிவுலகம் மூலமா நான் என்னுடைய எழுத்து மூலமாக அறிமுகமான இணைய நண்பர்கள், இவர்களுடைய பங்களிப்பின் மூலமா அந்த குறும்படம் உருவாக்க முடிஞ்சது. அதுல மிகப்பெரிய பங்களிப்ப செஞ்சது கேசர் பன்னாட்டு. அப்ப நாங்க திரையிட்டுருந்தனால, அவங்க பொருளாதார ரீதியா உதவி பண்ணாங்க. அந்த பள்ளியிலேயே நான் அந்த படத்த எடுத்தேன். அத மையமா வச்சு அந்த மாணவர்கள் அந்த பள்ளி பேருந்து எல்லாத்தையும் குடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3 நாட்கள் அந்த முதல் படமே வந்து நான் எ என்னுடைய படங்கள் எப்பவுமே அ திரைப்படங்கள்ல வந்து நேரடி ஒளிப்பதிவுங்கிற முறையில உருவாக்கப்படணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருப்பேன். ஏன்னா உலக சினிமாக்கள் பெரும்பாலும் அதுல தான் உருவாக்கப்படுது. ஸோ ஸோ அதனுடைய என்னுடைய படத்துல அது இருக்கணும்னு பிடிவாதமா இருந்து, ஸோ அதற்கான ஒரு பெரும் பொருட்செலவுல தான் அத எடுத்தோம். ஸோ நாளுடைமை ஒரு மிகப்பெரிய அனுபவம். அது ஒரு திருக்குறள் அதிகாரத்த மையமா வச்சு அத உருவாக்குனேன். அததான் வந்து முதல்ல உலக சினிமா விழாக்களுக்கு அனுப்பி, அது விருது பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 27 விருதுகள், பன்னாட்டு விருதுகள் கிடைச்சது. இந்த அனுபவத்துல தான் வந்து அ கோயம்புத்தூரை சேர்ந்த நண்பர் சாகுல் ஹமீத் அவர்கள், ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கணும். எங்க முஸ்லிம் சமுதாயத்த பத்தி எடுத்துக் குடுங்க. ஏன்னா எங்கள பத்தி மிக தவறாக சித்தரிச்சு தான் படங்கள் வந்துட்டு இருக்கு. வணிக சினிமாக்களா இருந்தாலும், எந்த படமா இருந்தாலும். நீங்க வந்து ஒரு படம் இஸ்லாமிய திரைப்படம் எடுத்துக் குடுங்க அப்படின்னு. ஸோ இஸ்லாமியர் வாழ்வியல் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால ஒரு 6 மாதம் கோயம்புத்தூர்ல அந்த கரும்பு கடை என்ற பகுதியில ஒரு பள்ளிவாசல் அங்கேயே தங்கியிருந்து, தினமும் 10, 20 பேர சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள், அப்புறம் இஸ்லாமிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாத்தையும் படிச்சு, அதுல எனக்கு தோப்பில் முகமது மீரான் ஒரு சிறுகதையும், ஃபிர்தௌஸ் ராஜகுமாரன் எழுதிய ஒரு சிறுகதையும் 2யும் வந்து இணைச்சு, அப்புறம் நேரடியா நான் பார்த்த விஷயங்கள தொகுத்து ஒரு திரைக்கதைய உருவாக்குனேன். அதுக்கு வந்து நெறைய நண்பர்கள் ஒத்துழைச்சாங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல முஸ்தபாங்கிற நண்பர், ஷாஜகான், கோவை இப்ராஹிம் போன்ற எல்லாரும் சேர்ந்து தான் அந்த படம் உருவாச்சு. அத உருவாக்கி எங்களுடைய ஒரு இரு நெருக்கடியான நேரம் நாங்க படத்த திரைப்பட விழாவுக்கு அனுப்புற காலத்துல அ அந்த கோவிட் தொற்று ஏற்பட்டு கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் நடந்தது. ஸோ அதனால நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அது ரிசல்ட் வர நேரம் ஒரு திரைப்பட விழாக்கள் கூட நடக்கல. எல்லாமே வந்து கேன்சல் செய்யப்பட்டது. அப்படியே நடந்தாலும் ஆ ஆன்லைன்ல மூலமா மட்டும் நடந்துச்சு. ஸோ அதனால
திரைப்பட விழாக்கள் என் படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் நேரடியாக பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் திறந்து விடும்போது அந்த நேரத்தில் இலங்கையில் ஒரு ஒரு குறும்பட போட்டி, இஸ்லாமிய கருத்தியலை மையமாக வச்சு ஒரு 10 நிமிடத்துக்குள்ள ஒரு குறும்பட போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பங்கெடுக்கிறதுக்காகவும் இந்த லாக்டவுனில் இருந்த ஒரு நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் திரட்டி அது வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேல் மற்றும் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா 2 பேரும் வந்து எனக்கு இலவசமாக நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த படத்தை ஒரு மிக சிறப்பாக உருவாக்க முடிஞ்சது. என்னுடைய இன்ஷால்லா படத்துல நேரடி ஒளிப்பதிவு செய்வதற்காக வந்த நண்பர் செந்தில்குமரன் சண்முகம், இந்த படத்துல அவரை ஒளிப்பதிவாளராக நான் செஞ்சேன். அந்த படமும் சிறப்பாக உருவாச்சு. அதுவும் நிறைய விருதுகள் பெற்றது. ஸோ இப்படி இன்ஷா அல்லா, திறவுகோல், நானுடைமை 3 படத்துக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட பன்னாட்டு விருதுகள் பெற்றேன். திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புறது, விருது பெற்றது, இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது. அது ஒரு நல்ல ஒரு சுவையான அனுபவம். நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கும்போது சென்னை தற்சார்பு திரைப்பட இயக்கம் அப்படின்னு ஒன்றை துவங்கி இங்கேயும் திரையிடலை நண்பர் நடிகர் மோகன் அவரோட பயிற்சி பள்ளியில இருந்த அரங்கத்துல திரையிட ஆரம்பிச்சோம். அப்போ வந்து இதன் மூலமா தமிழ்ல வரக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படங்களை அந்த அதோட படைப்பாளிகளை பாராட்டி முதல் வாரத்திலே, படம் வெளியான முதல் வாரத்திலே ஒரு விருது கொடுக்கும் விழாவை செய்யறதுங்கிறது ஒரு லட்சியமா வச்சு அந்த முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலை, பரியரும் பெருமாள், டூலெட், சில்லுக்கருப்பட்டி போன்ற படங்களுக்கெல்லாம் நல்லா எடுத்தோம். அப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட்ல அது நின்று போச்சு. அந்த விடுபட்ட படங்களை எல்லாத்தையுமே ஒரே நாள் 7 படங்களுக்கு விருது வச்சு மாமனிதன், ரைட்டர், மாடத்தி போன்ற 7 படங்களுக்கு விருது கொடுத்தோம். நெஞ்சுக்கு நீதி எல்லாம் சேர்ந்து. அப்பதான் முதல்ல நான் சீனு ராமசாமி அவர்களை சந்திக்கிறேன். அந்த விழாவில் தான் இந்த படத்தை வந்து சர்வதேச திரைப்பட விழா தகுதி பெறுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டாரு. நான் மிக சிறந்த படம், நிச்சயமா சர்வதேச திரைப்படங்களுக்கு தகுதியான படம், இப்போ என் படத்தை நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. மாமனிதன்னா அது ப்ரொஃபஷனலா நான் அதை பண்றதுக்கு முதல்ல பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றது. ஸோ அதன் தொடர்ச்சியா நண்பர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்பு கிடைச்சி அவரோட சொந்த பட தயாரிப்பு முகில், அவரோட மகளே அதுல முதன்மை பாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் ஒரு சிறுவர் திரைப்படம், ஒரு 100 ஆண்டு தமிழ் சினிமாவில் வந்து மிகச்சிறந்த ஒரு சிறுவர் திரைப்படமா முகில் படத்தை நான் சொல்லுவேன். அதே அனுப்பிச்சு அது உலகில் பல பன்னாட்டு சிறுவர் திரைப்பட விழாக்கள் விருது பெற்றது. கடைசி விவசாயி நண்பர் தக்காமுட்டை மணிகண்டன் அவரு இயக்கிய திரைப்படம், அந்த படம் பல திரைப்பட விழாக்கள் வந்து இது தொடர்ச்சியா இது இப்போ இன்றைக்கு எனக்கு அது முழு நேர பணியாகி போச்சு. திரைப்பட விழாக்களுக்கு தமிழ் படங்களை அனுப்பும் வாய்ப்பு கிடைச்சதன் தொடர்ச்சியாக தேசிய விருதுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பும் வந்தது. அதில் நண்பர் கலை இயக்குனர் கிரண் அவர்கள் அவரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு பீஸ்ட்னு ஒரு திரைப்படம், அதை வந்து பன்னாட்டு திரைப்பட விழாக்களுக்கு அனுப்ப தேசிய விருதுக்கும் அனுப்பி வச்சோம், பன்னாட்டு விழாக்கும் அனுப்பி வச்சோம். அப்படிதான் வந்து எனக்கு சன் தொலைக்காட்சி மூலமாக தொடர்பு ஏற்பட்டது. அவங்களுடைய பரிந்துரையின் பேரில், விருப்பத்தின் பேரில் திருச்சி தம்பரம் படத்தை நான் தேசிய விருதுக்கு அனுப்பி வச்சேன். மூலமா இன்றைக்கு வந்து அது 2 விருதுகள் பெற்றுள்ளது. ஒன்று வந்து அவங்க முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருந்த நித்யாமேனன் அவர்களுக்கு சிறந்த நடிகர் என்ற விருதும், நடன இயக்கம் இந்த ஜானி மாஸ்டர் அவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் சிறந்த நடன இயக்குநர்கள் அது மிகுந்த மகிழ்ச்சியை தமிழிலும் உலக சினிமாக்கள் உருவாகி வருகின்றன அப்படிங்கிற விதமா அதைத்தான் இன்னைக்கு அதோட அடுத்த கட்ட பணியாக தான் திரைப்பட விழாக்களுக்கு தமிழ் படங்களை எடுத்துட்டு போய் அதை விருது வாங்கி இங்கே காமிச்சிட்டு இருக்கோம். மாமனிதன்,
இப்போ சமீபத்தில் கோடிப்பட்டு செல்லதுரை போன்ற படங்கள்லாம் உலக சினிமாவால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. திரைப்பட விழாக்களுக்கு பலவிதமான பார்வையாளர்கள் வருவாங்க. ஆனா பெரும்பாலும் திரைப்படங்களில் நல்ல படங்களை உலக சினிமா உருவாக்குகின்ற படைப்பாளிகள், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரா வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட பயணிக்கிற இளைஞர்களும் அந்த திரைப்பட விழாக்களுக்கு வருவாங்க. அது இல்லாம இந்த மாதிரி உலக சினிமா மட்டும் பார்த்து தன்னுடைய ரசனை வளர்த்து கொண்ட அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணுங்கிறதெல்லாம் அவங்க பேஷனா இருக்காது. அவங்க நல்ல படம் பார்க்கணும் இந்த மாதிரி அப்படிங்கிறது அப்படியும் பெரிய எண்ணிக்கையில அந்த மாதிரி பார்வையாளர்களும் வருவாங்க. திரைப்பட விழாக்களை வந்து நம்ம படங்களை எடுத்து அதை விண்ணப்பிக்கிறதுக்கு இப்போ வந்து மிக லகுவான ஒரு தளம் இணையதளம். எல்லாமே இணையதளத்துல இருக்கு. அதுல வந்து ஆனா நமக்கு அந்த போதிய ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சில ஃபெஸ்டிவல் அப்ளை பண்றதுலாம். அப்போ அந்த நேரத்துல தான் என் போன்றவர்கள் சேவை தேவைப்படுது. நல்ல ஆங்கில அறிவும் இணையத்தை பயன்படுத்தக்கூடிய பட்டறிவும் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கு வர நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க ஏன்னா சினிமாவே வந்து அவங்க இன்டர்நெட் மூலமா தான் கத்துக்கிறாங்க நிறைய பேர். அந்த ஒரு படத்தை எப்படி உருவாக்குறது, எந்த மாதிரி ஒரு நல்ல படம் உருவாகிருக்கு அப்படிங்கிற ஃபிலிம் மேக் ஒரு படத்தை பத்தின மேக்கிங் வீடியோ கிடைக்கும். ஒரு பெரிய இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களோட அனுபவங்கள் எல்லாமே இன்டர்நெட்ல கொட்டி கிடக்குது. அதெல்லாம் தேடி பிடிச்சி படம் பார்க்குற உருவாகி வர்ற இயக்குனர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். சில எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவங்களால இன்னைக்கு அதை படம் நல்ல படம் எடுத்துருவாங்க. ஆனா படத்தை ஃபெஸ்டிவலுக்கு எப்படி தெரியாம போது என் போன்றவர்களோட சேவை தேவைப்படுகிறது. நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து நிறைய எப்படி இப்போ ஒரு படம் இப்போ ஒரு ஹாரர் மூவி, த்ரில்லர், ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படி நிறைய ஒரு ஜேர்னர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு குணம் இருக்கு. ஒவ்வொரு திரைப்பட விழாக்களும் ஒரு தனித்துவம் நிறைந்திருக்கும். அவங்க அந்த மாதிரி படங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி விருது கொடுப்பாங்க. இப்போ ரோட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் அவன் ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் புதுசாக ஏதாவது சாதிச்சிருந்தான்னா அங்கே கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிடுவாங்க விருது கொடுத்து. ஆனால் கான் ஃபெஸ்டிவல் போன்ற பெரிய திரைப்படங்கள் அங்கே வந்து அவ்வளோ தூரம் எளிதாக உள்ள போயிட முடியாது. அங்கே ஒரு ஒரு குறைந்த பட்ஜெட்லேயே எடுத்த படங்கள் அங்கே பெரும்பாலும் நிராகரிக்கப்படுகின்றன. நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல அதுபோல் தொடர்ச்சியா பெரிய திரைமதைகள் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க படங்களை மட்டும்தான் அங்கே தேர்வு செய்து ஒரு போக்கு இருந்தாலும் இந்த வருட கான் திரைப்பட விழா அதனுடைய வரலாற்றிலே ஒரு புதிய சாதனையை செய்து 3 இந்திய திரைப்படங்கள், 2 முழுநீள திரைப்படம், ஒரு குறும்படம் விருது கொடுத்தாங்க. அதுக்கு காரணமே இன்று இந்தியா எப்படி ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்ட ஆட்சியாளர்களாக வழிநடத்தப்படுகிறது என்பதை கான் திரைப்பட விழா உற்று நோக்கி தன்னுடைய எதிர்ப்பை இந்த 3 படங்களுமே வந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கும் படம், எதேச்சதிகாரத்தை எட்டி மிதிக்கின்ற படங்கள். இந்த படங்கள் அந்த தன்மையில தான் அந்த படத்தை விருது கொடுத்து செலிப்ரேட் பண்ணி தன்னுடைய ஒரு குரலை எதிர்ப்பு பதிவு செய்திருக்கிறது கான் திரைப்பட விழா. அந்த வகையில கான் திரைப்பட விழா இந்த வருடம் நான் மிகுந்த நன்றியோடு பாராட்டுகிறேன். அவங்க ஒரு திரைப்பட விழா நடத்துறாங்கன்னா இப்ப அந்த ஃபிலிம் மேக்கர் அப்ளிகேஷன் வரும்போதே அந்த படங்களை பத்தி அவங்க வந்து இப்போ விமியோ யூடியூப்ல பிரைவேட் லிங்க் இருக்கு, இப்படி நிறைய தளங்கள் இருக்கு. அது மூலமா படங்களை வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரவழைக்குது. வந்து அதை பார்த்து அதை வந்து செலெக்ஷன் கமிட்டி முதல்ல பார்ப்பாங்க. செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ண படங்களை ஜூரிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஜூரி தான் வந்து ஒவ்வொரு பிரிவிலையும் சிறந்த படம் எது அப்படின்னு தேர்வு செஞ்சு அறிவிப்பாங்க. திரைப்பட விழா உருவாக்கி நடத்துறவர்களே வந்து அந்த விருதுக்குரிய கமிட்டியில தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடுவர்கள் பூரண சுதந்திரத்தோடு செயல்படுகின்றவர்களாக இருப்பார்கள். ஸோ அவங்க தான் வந்து எந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கறதுங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஈவன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிர்வாகிகளுக்கே எந்த படம் அவார்டு வாங்க போகுதுன்னு தெரியாது. ஜூரி அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். சில ஃபெஸ்டிவல் வந்து அந்த
லாஸ்ட் மினிட்ல ஆஸ்கார்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் எது விருது பெறுதுங்கிறது தெரியும். அது ஒரு பரவச அனுபவத்தை கொடுக்கும். இப்போ காந்தர் விழாவில் இந்த நான் பொய்யாமொழிங்கிற திரைப்படத்தை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி காந்த திரைப்பட விழாவில் வணிக ரீதியாக திரைப்படத்துக்கு அங்கே ஒரு ஃபிலிம் மார்க்கெட் இருக்கு. அங்கே வந்து அப்ளை பண்ணி அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக தான் நான் போனேன். தயாரிப்பாளர் அந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சது அவரோட பையன் தான். ஸோ நாங்கள் 3 பேருமே அந்த விழாவுக்கு போயிருந்தோம். அப்பதான் பார்த்தேன், அந்த ஃபிலிம் மார்க்கெட்டுங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய திரைப்பட சந்தை, வணிக சந்தைங்கிறது அதுதான். ஒரு 250க்கு மேற்பட்ட ஸ்டால் அங்க போட்டிருந்தாங்க. உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய வணிக நிறுவனங்கள் அங்க வந்திருந்தது. ஸோ எனக்கு முத நாள் அதை பார்த்து வியந்து போயிட்டேன். எனக்கு இங்கேயும் வந்து நம்ம ஃபிலிம் மார்க்கெட்டுங்கிறது சென்னையில், சாரி, கோவாவில் வருடந்தோறும் கோவா பன்னாட்டு திரைப்பட விழா நடக்கிற டைம்ல ஃபிலிம் பஜார்ங்கிறது ஒரு ஈவெண்ட்டாக அங்கே நடக்கும். அங்கே ஒரு 4-5 ஸ்டால் தான் வரும். ஆனால் இங்கே மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் உலகம் முழுக்க இருந்து இதுக்கு வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருந்தது. அதை டெய்லி வந்து காலையில் 10 மணிக்கு அந்த ஃபிலிம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். ஃபுல்லாக அதை சுற்றி அவங்கள நேரடியாக ஒவ்வொரு கம்பெனி ஃபஸ்ட்டு அவங்க பார்த்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த டைமுக்கு அவங்கள போய் பார்த்து இப்படி ஒரு தகவல் சேகரிக்கும் விதமாக, தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அந்த வகையில் காந்த திரைப்பட விழா இந்த வருஷம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒரு 6 மணிக்கு மேலேயோ இல்லை காலையில் 9 மணி காட்சி இந்த மாதிரி கொஞ்சம் படம் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அங்கே படம் பார்க்கறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா 15,000 பேரும் சேர்ந்து அட் அ டைம்ல அங்கே ஆன்லைன்ல லாகின் பண்ணுவாங்க. 2 நிமிஷத்துல எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடும். அது ஒரு நெருக்கடியான காந்திரிப்போட ஒரு படம் பார்க்கறதே ஒரு பெரிய சவால் தான். பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற லேவ் டியாஸ், அவருடைய ஒவ்வொரு படங்களும் வந்து எல்லாம் 7 மணி நேரம், 8 மணி நேரம், 11 மணி நேரம் ஓடும். அப்படி ஒரு ஆக சிறந்த ஒரு திரைமேதை அவர். அவர் ரொம்ப பிடித்தம். தமிழில் இன்றைக்கு முதல் வரிசையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுமே என்னை வந்து ரொம்ப அன்பாகவும் நெருக்கமாகவும் அவங்க நடத்துகிறாங்க. எனக்கு நேரடியாக அறிமுகம் இல்லாதவங்க முதல்ல நான் சந்திக்க போகும்போது கூட அவங்க என்னை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க உரையாட தோணுது. ஸோ முதல் சந்திப்பிலேயே ஒரு நீண்ட நாள் ஒரு சந்தித்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்ததுக்கு நான் உலக சினிமாவுக்கு தான் நன்றியோட இருக்கணும். முழுக்க அந்த ஒப்பீடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிரான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் திரைப்படங்களுக்கும் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும் ஒப்பீடு அந்த நாட்டு மக்கள்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து நம்ம மலையாள திரைப்படங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு போக்கு இருக்கு. ஆனா அதே இது கேரளாவில் தமிழ் சினிமாக்கள் தான் ஒரு இன்றைக்கு வந்து மிகச்சிறந்த படங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மலையாள திரைப்பட உலகத்தை சேர்ந்தவர்களும் மலையாள திரைப்பட ரசிகர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிறது தான். இது சிறந்தது அது சிறந்ததுலாம் இல்லை. எல்லா மொழிகளிலும் ஆக சிறந்த திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு இன்னைக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. ஃபிலிம்ல வந்து இது சாத்தியம் இல்லை. டிஜிட்டல் இன்னைக்கு வந்து செல்போன்லயே நீங்க படம் எடுத்த முடியும். கேரளாவில் 12,000 ரூபாயில ஒரு படத்தை எடுத்து லெப்ட் ஓவருங்கிற திரைப்படத்துக்கு அது வந்து கேரள திரைப்பட விழாவில் திரையிட்டு அந்த படத்தை திரையிட்டதற்காக திரையிடல் கட்டணமாக 2 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அந்த படத்தை அந்த விழாவில் பார்த்து அதை ஒரு ஆளுமை மிக்க ஒரு இயக்குனர் வந்து அதை அந்த படத்தை விலைக்கு வாங்கி அதை இன்னும் நல்லா திரும்ப படத்தை டிஏ எல்லாம் பண்ணி சவுண்ட் டிசைனிங்லாம் பண்ணி கமர்ஷியலா தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. இப்படியான ஒரு வாய்ப்பு திரைப்பட விழாக்கள்ல ஏற்படுது. பிலிமே எப்படி எல்லா மொழிகளிலும் நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் சினிமாக்களை உலக திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புகிற பணியின் அடுத்த கட்டமாக சென்னையில ஒரு திரைப்பட விழாவை நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு
நண்பர்கள்லாம் சேர்ந்து தீர்மானிச்சு சென்னை உலக சினிமா விழா அப்படின்னு போன்ற திரையரங்குகளில் மட்டும் திரையிடல் அல்லாமல் கல்லூரிகளில் வந்து மாணவர்களிடையே போய் இந்த திரைப்பட விழா படங்களை திரையிடுறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம முதலாக வடசென்னை பகுதியில் ஒரு திரையரங்கை வாடகைக்கு எடுத்து திரைப்பட விழா படங்களை திரையிடப்படும். இது வந்து இந்த திரைப்பட விழாவே ஒரு மிக உயர்ந்த ஒரு லட்சியமா இதுதான் ஒரு ஹைலைட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்ல வந்து நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க, படங்கள் இருக்கு. அதனாலதான் நான் வந்து இந்த திரைப்படத்தை உருவாக்குறத கூட நிறுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது, இந்த படங்களை இப்ப திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வைக்கிறது எப்படி அப்படிங்கிற கோணத்துல நான் என்னுடைய செயல்பாட்டை துவங்கிட்டேன். அதனால எனக்கு சில வாய்ப்புகள் வந்து கூட நான் இன்னும் படம் பண்றதுக்கு முயற்சி பண்ணல. 2 ஆண்டுகள் கழித்து வேணா நான் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த படங்களை வந்து உங்களுக்கு கைட் பண்ணி அதை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்து போயின்னா என்னுடைய ஒரு பெரிய ஒரு பேராசை கூட சொல்லலாம். ஒரு ஈரானிய திரைப்படங்களுக்கு எப்படி இன்டர்நேஷனல் பிலிம் மார்க்கெட்ல ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, அது மாதிரி தமிழ் திரைப்படங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை வந்து உருவாக்கணும். இந்த படங்களெல்லாம் வந்து இப்போ நிறைய இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தமிழ் படங்களை அனுப்பி தொடர்ச்சியை நிறைய படங்களை அனுப்பி தமிழ்ல வந்து ஆகச்சிறந்த படங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று திரைப்பட விழாக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டேன். ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு திரைப்பட 30 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நடந்து இருக்கிற திரைப்பட விழாக்கள்லாம் நம்ம தமிழ் படங்களை தேர்வு செஞ்சு திரையிட்டு விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த போக்கு அப்படியே தொடர்ந்ததுன்னா தமிழ் சினிமா மேல உலக திரைப்பட விழாக்களின் கவனம் திரும்பும், ஒரு கவனம் குவியும். அதே மாதிரி இப்போ கான் ஃபெஸ்டிவல் அந்த பிலிம் மார்க்கெட்லயும் வந்து அடுத்த வருடம் இன்னும் நிறைய நல்ல திரைப்படங்களை அங்க எடுத்துட்டு போனா அங்க வந்து வணிகத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஆனா கமர்ஷியல் சினிமா நான் வந்து எல்லா வணிக சினிமாவும் பார்ப்பேன். இப்போ சமீபத்தில் வந்த விக்ரமா இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு கவலையை கொடுத்தது. ரொம்ப வயலன்ஸ் ஓவரா இருக்கு. வயலன்ஸை செலிப்ரேட் பண்ற படங்களை ஆடியன்ஸும் செலிப்ரேட் பண்றாங்க. அது ஒரு அச்சத்தை கொடுக்குது அப்படியே தொடர்ச்சியா. ஆனா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படங்களை எல்லாம் புரட்டி போடுறதுக்கு ஒரு படம் வரும்போது அந்த ட்ரெண்ட் செட்டிங் தான். எப்படி ஒரு பாரதி ராஜா வந்து புரட்டி போட்டாரோ தமிழ் சினிமாவை, அந்த மாதிரி ஒரு புரட்டி போட்டு தமிழ் சினிமாவை வேறு டைரக்ஷன் கொண்டு போறதுக்கான படைப்பாளிகள் வருவாங்க. இப்போ இருந்துட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் வந்து புதிய ஒரு பாதையை திருப்பி விட்டாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு வெற்றிமாறன் ஐக்கானா இருக்காரு. அதே மாதிரி ரஞ்சித் அவரு ஒரு தன்னுடைய தலித் அரசியலை சொல்வதற்கான ஒரு களமாக திரைப்படத்தை எடுத்துட்டு அவர் பயணிச்சுட்டு வர்றாரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கிய போக்கில் போனாலும் வயலன்ஸ் என்கிற ஒண்ணு இப்போ வந்து அது படம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் அந்த ஆட்டம் நின்றும் நம்புறேன். நல்ல தரமான நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆல் இன் ஆல் யூடியூப் சேனலை நல்ல மேலும் வளர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து அதை ஆதரிக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன்.